So hello guys, நம்ம பார்க்க போறது வந்துட்டு ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டெக்னிக்ஸ். அதுல பர்టిక్యులரா நம்ம NMR பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி NMR பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்பெக்ட்ரோஸ்கோபில எதுக்கு NMR ஃபர்ஸ்ட் போணும் அப்படிங்கற சில பேசிக் பிரின்சிபல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஆர்கானிக் மாலிக்யூல் சிந்தசிஸ் பண்ணிட்டு அதை அனலைஸ் பண்றதுக்காக சில டெக்னிக்ஸ்லாம் இருந்துச்சு. அதுல ஒன்னு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து எலிமெண்டல் அனாலிசிஸ்னு ஒன்னு இருந்துச்சு. அதை வச்சு அந்த மாஸ் நம்ம அந்த பேசிக்கா என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, அது எப்படிலாம் அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இது சொல்லுவோம் இல்லையா, கார்பன் நைட்ரஜன் ஹாலஜன் அதில் டபுள் பாண்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரூலை வச்சு அதை வந்து சில மாலிகுல்ஸ் வந்து சில பேசிக் எலமெண்ட்ஸாக கண்டுபிடிச்சாங்க. அடுத்து வந்து மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இருந்துச்சு, மாஸ் கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ ஃபர்தராக ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு வந்துட்டு யூவி வந்துச்சு. யூவி வந்து எதுக்காக படிக்கிறோம் வந்துட்டு எலக்ட்ரானிக் எக்ஸைட்டேஷன்ஸ் அதை மட்டும் தான் படிக்க முடியும். ஃபங்க்ஷனல் குரூப்ஸுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஐஆர் போனாங்க. ஆனால் ஐஆரை வச்சு ஃபங்க்ஷனல் குரூப்பை மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் வந்து ஹோல் மாலிகுலை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியலை. ஸோ ஃபர்தராக ஒவ்வொரு டெக்னிக்காக போய் கடைசியில் NMR வந்துச்சு. ஸோ NMRோட டெக்னிக் வந்துட்டு எதுனா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட குயின் அப்படின்னு சொல்லலாம் NMR. ஸோ NMR வச்சுட்டு ஃபுல் மாலிகுல்ஸ் மேக்ஸிமம் 99% மாலிகுலோட ஸ்ட்ரக்சரை வந்து அனலைஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஆனால் ரொம்ப எக்ஸாக்டாக இப்போ வந்துட்டு ரொம்ப எக்ஸாக்டாக ப்ரிசிஷனாக நமக்கு ஸ்ட்ரக்சர் வேணும், ஏதாவது ஐசோமர்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி கேசஸில் வந்துட்டு எக்ஸாக்டி போவாங்க. அப்போ மாலிகுல் வந்து நமக்கு வந்து கிறிஸ்டலாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ NMR பற்றி படிக்க போகிறோம். NMRல சில முக்கியமான கான்செப்ட்ஸ் இருக்குது, அதுக்கு சில பிரின்சிபல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த பிரின்சிபல்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். ஒரு வந்துட்டு அப்போ தான் வந்து ஃபர்தராக போகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ வந்துட்டு புரோட்டான் NMR எதுக்கு எடுத்தோன்னே புரோட்டான் NMR எடுத்தாங்க அப்படின்னா, நம்மளோட ஆர்கானிக் மாலிகுல்ஸ் மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னா கார்பனும் ஹைட்ரஜனும் தான் கண்டெய்னிங்காக இருக்குது. சரிங்களா? அதுலேயும் புரோட்டான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு புரோட்டான் NMR எடுக்க ஆரம்பித்தாங்க. போகிறது வந்து நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ அதில் நம்ம பார்க்க போகிறது புரோட்டான் அண்ட் கார்பன் ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு சில பிரின்சிபல்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த பிரின்சிபல்ஸே சில இதெல்லாம் பார்த்துருவோம். ஸோ ஒரு மாலிகுல் ஒரு ஆட்டம் வந்துட்டு NMR ஆக்டிவாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரூல் வந்துட்டு அதோட ஐ வேல்யூ வந்து எப்பவுமே கிரேட்டர் தென் 0 இருக்கணும். அதர்வைஸ் I is not equal to 0 இருக்கணும். ஸோ ஐ வேல்யூங்கிறது அதோட ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்டம் நம்பர். ஓகே, ஸோ ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்டம் நம்பர் எங்கே இருந்துச்சுன்னா நியூக்ளியர் ஷெல் மாடல்லேருந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ பெருசாக நம்ம பார்க்க தேவையில்ல. சில பேசிக் ரூல்ஸை வச்சு எப்படி ஐ வேல்யூ இது வந்து இதுவாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி டிடெக்ட் பண்ணுறதுக்காக சில ரூல்ஸ் இங்கே நான் எழுதியிருக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறோம். அந்த ஆட்டமோட அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், இதை வச்சு நம்ம ஐ வேல்யூ சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ ரெண்டு தான் இருக்குது, ரெண்டு மெத்தட் தான் இருக்கும். ஒன்று ஆட், இன்னொன்று ஈவன். ஓகே, அட்டாமிக் நம்பர் ஆடாக வச்சுப்போம். ஸோ மாஸ் நம்பரையும் ஃபஸ்ட்டு ஆடாக வச்சுப்போம். 1 by 1 சேஞ்ச் பண்ணிப்போம். இருக்கிற ரெண்டு தானே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அட்டாமிக் நம்பர் ஆடாக இருக்கும்போது மாஸ் நம்பரையும் ஆடாக ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரி கேசஸில் நம்மளோட ஐ வேல்யூ எப்படி இருக்குன்னா ஹாஃப் இன்டீஜர்ஸாக இருக்குது. ஹாஃப், 3/2, 5/2 அந்த மாதிரி போகக்கூடியது. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வெரி மோஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய அந்த புரோட்டான் 1H1 அட்டாமிக் நம்பரும் ஆடாக இருக்குது, மாஸ் நம்பரும் ஆடாக இருக்குது. அதே மாதிரி இருக்கக்கூடிய நைட்ரஜன் 715 அண்ட் ஃப்ளூரின் 919. ஓகே, ஸோ அடுத்தது வந்துட்டு மாஸ் நம்பரை ஈவனாக ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அட்டாமிக் நம்பர் ஆட அப்படியே இருக்கட்டும், மாஸ் நம்பர் ஈவனாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸோ அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கூட கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு 1, 2, 3 அதாவது ஃபுல் இன்டிஜர்ஸ். ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள் 1D2 டியூட்டீரியம் சொல்லுவோம் இல்லையா, 1H2, அப்புறம் 7 நைட்ரஜன் 14 அண்ட் போரான் 510. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்னவா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னா அட்டாமிக் நம்பரை ஈவனாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். மாஸ் நம்பரை ஈவனாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ஐ வேல்யூ 0, அது சேச்சுரேட் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக அது NMR இன்ஆக்டிவ் ஆயிரும். அந்த மாதிரி நியூக்ளியர் ஒன்று ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்கக்கூடியது கார்பன் 612, அப்புறம் ஆக்சிஜன் 816. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா அட்டாமிக் நம்பரை ஈவனாக ஃபிக்ஸ் பண்ணிப்போம், மாஸ் நம்பரை ஆடாக ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அதுக்குமே ஃபஸ்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த ரூல் தான் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகுது. அதோட ஐ வேல்யூ வந்து ஹாஃப் இன்டிஜர்ஸ், ஹாஃப், 3/2, 5/2 இருக்குது. அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம எடுக்கிறோம்ல C13, 6C13 அண்ட் ஆக்சிஜன் 817. ஸோ இந்த நியூக்ளியஸ் இதை வச்சு நம்மளோட ஐ வேல்யூவை ஓரளவு நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கலாம். சில ரேர் மாலிகுல்ஸ் ஒருவேளை எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்கன்னா அதோட ஐ வேல்யூவை அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, புரோட்டான் NMR ஸ்கேல் வந்து 0 to 10 இங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த 0 to 10ல் 0 to 5 வந்துட்டு அப்ஃபீல்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, 5 to 10 வந்துட்டு டவுன் ஃபீல்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ஃபீல்டுனாலும் ஷீல்டர்னாலும் ஒன்று தான், டவுன் ஃபீல்டுனாலும் டீஷீல்டர்னாலும் ஒன்று தான். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பின்னாடி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதில் நம்ம வந்துட்டு நார்மலாக ஒரு
இன்டர்நெட் ஓப்பன் பண்ணாவோ இல்லை புக்ஸில் பார்த்தாவோ நிறைய டேபிள்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த ரீஜன் எந்தெந்த ப்ரோட்டான் எங்கெங்கே வரும்னு சொல்லிட்டு. அவ்வளோலாம் வேண்டாம், அவ்வளோலாம் இருந்தால் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அதெல்லாம் தேவையில்லை, சிம்பிளாக நான் போட்டுக்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அல்கேன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0லேருந்து 2க்குள்ளே வரும். அல்கீன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்கீன் வந்து 4 to 6 ரீஜனில் வரும். அல்கைன்ஸ் எப்பயுமே வந்துட்டு 2 to 3 அந்த ரீஜனில் வரும். ஓகே, ஸோ அரோமேட்டிக் நம்ம ஆல்ரெடி நல்லா தெரியும் 6 to 9 ரீஜனில் வரும். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு அதே டேபிளோட எலாபரேட்டாக பார்க்க போகிறது ஆக்சிஜன் ஆக்சிஜனோட அட்டாச் ஆகிருக்க எல்லா ப்ரோட்டான்ஸுமே எங்கே வரும்னா 3 to 4.5 ரீஜனில் வரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நைட்ரஜனோட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ்லாம் எங்கே வரும்னா 2.5லேருந்து 3.5 ரீஜன் வரைக்கும் வரும். சல்ஃபரோட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ்லாம் 2.5லேருந்து 3.4 ppm ரீஜனில் வரும். எதுக்காகனா அதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, ஆக்சிஜன் வந்துட்டு ரொம்ப எலக்ட்ரோ நெகட்டிவாக இருக்கும். அது என்ன பண்ணோம்னா அது ப்ரோட்டானில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் டென்சிட்டி எல்லாம் தன்னை பிடிச்சி தன்னை நோக்கி இழுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு ஹைட்ரஜன் இருக்குன்னா இதை சுற்றி நமக்கு வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கும். இங்கே வந்து ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும், இது எலக்ட்ரோநெகட்டிவ் நேச்சர் காரணமாக இது எலக்ட்ரான் எல்லாத்தையும் தன்னை நோக்கி இழுக்க ஆரம்பிக்கும். நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம் இல்லையா, B0 அப்படிங்கிறது, அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு போகும்போது என்ன பண்ணுவோம், நார்மலாக இங்கே எலக்ட்ரான் ஷீல்டாக இருந்துச்சுன்னா இதை வந்து இந்த ப்ரோட்டான் வந்து நேரடியாக இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபீல் பண்ண முடியாது. ஒரு ஷீல்டு கவசம் மாதிரி இந்த இடத்துல இருக்குது இல்லையா, அதனால அது ஃபீல் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரோட்டான் எங்கே வரும்னா அஃபீல்டு ரீஜனில் வரும். ஆனால் இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது, அதோட எலக்ட்ரான் டென்சிட்டியை ஃபுல்லாக பிடிங்கி இழுத்துறதுனால இது வந்து இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுக்குற எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு நல்லாவே ஃபீல் பண்ணும். ஸோ இந்த ப்ரோட்டான்ஸ் டவுன் ஃபீல்டு போகும். இதே தான் வந்து இந்த மீனிங்கில் தான் வந்து நைட்ரஜன் சல்ஃபர்லாம் நம்ம சொல்லிட்டு போயிட்டுருக்கிறோம். என்னென்னா நைட்ரஜன் வந்துட்டு ஆக்சிஜனோட கொஞ்சம் எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மி, சல்ஃபருக்கு ரொம்பவே கம்மி. நம்ம பீரியாடிக் டேபிளில் பார்த்துருக்கோம் இல்லையா, அதுபடி. அப்புறம் வந்து ஹேலஜன்ஸ் அட்டாச் ஆகிருக்கூடாது. ஹேலஜனில் வந்துட்டு ஃப்ளூரின் குளோரின் அந்த மாதிரி போகிறோம் இல்லையா, ஸோ எதுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவ் அதிகமாக இருக்குதோ அந்த ஆட்டம் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் வந்து டவுன் ஃபீல்டு போகும். இப்போ ஃப்ளூரின் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா ரொம்ப டவுன் ஃபீல்டில் இருக்கும். குளோரின் வரும்போது அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டு அப் ஃபீல்டு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளோட கெமிக்கல் ஷிஃப்ட்டை கண்டுபிடிக்கலாம். இது இல்லை, அப்படி இல்லைன்னா அதோட ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி, அது எத்தனை மெகாஹெர்ட்ஸ் NMRல ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபார்முலா வந்து இந்த டெல்லுங்கிறது வந்து கெமிக்கல் ஷிஃப்ட்டு. ஸோ சாம்பிள் ஃப்ரீக்வன்சி மைனஸ் டிஎம்எஸோட ஃப்ரீக்வன்சி, அதாவது ஸ்டாண்டர்டாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த டிஎம்எஸோட ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி, எவ்வளோ மெகாஹெர்ட்ஸ் NMR வந்து ரன் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 400னா இந்த இடத்துல 400 வரும். இந்த இடத்துல எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக 0 தான் வரும், ஏன்னா டிஎம்எஸ் நமக்கு கிடைக்க வருது 0 தான். ஸோ இந்த சாம்பிளுங்கிறது வந்து இப்போ ஒரு மித்தாக்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 3.9ல் வருதுன்னா அந்த 3.9 இங்கே வந்து மென்ஷன் பண்ணுவோம். இன்ட்டு 10⁶ எதுக்கு போட்டோம்னா இது பார்ட்ஸ் பர் மில்லியனில் எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அதனால் இன்ட்டு 10⁶ வரும். இது அந்த ஃபார்முலா. இதை எப்படி அப்ளை பண்ணுறதுலாம் ஃபர்தராக வரக்கூடிய எக்ஸாம்பிளில் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு மல்டிப்ளிசிட்டி எதுக்காகனா, இப்போ ஒரு ப்ரோட்டான் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு அட்ஜசன்ட்டில் ஏதாவது ஒரு ப்ரோட்டான்ஸ் இருக்குன்னா அது கூட கப்பில் ஒரு மல்டிப்ளிசிட்டி கொடுக்கல, டபுள் ட்ரிப்ளட்னு கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி கேஸஸில் அது எந்த ஃபார்முலா ஒபே பண்ணி வரும் அப்படின்னா, ப்ரோட்டான்ங்கிறனால நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது வந்து n+1 ரூல் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அதோட ரியல் ரூல் வந்து 2ni+1 அப்படிங்கிறது அதோட ரூல். அது ரொம்ப என்ன சொல்கிறது, ப்ரோட்டானோட ஐ வேல்யூ ஹாஃபுங்கிறனால அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க 2n+1 அப்படிங்கிறதே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் அட்ஜசன்ட் நியூக்ளி, அந்த ப்ரோட்டான் கப்பில் ஆகுது இல்லையா, அது பக்கத்தில் எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஐங்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸ்பின் வேல்யூ. ஓகே, ஸோ அடுத்து வந்து கப்ளிங் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறோம். கப்ளிங் கான்ஸ்டன்ட் எதுக்குன்னா, சில கேஸஸில் கெமிக்கல் ஷிஃப்ட் வந்துட்டு இருந்தாலுமே கூட சில கேஸஸில் நம்ம வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கும், இந்த ரீஜனில் வருதுன்னு சொல்லிட்டு கெமிக்கல் ஷிஃப்ட் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அதை வந்து இதுதான் அந்த ப்ரோட்டான் எது அட்டாச் ஆகிருக்கக்கூடிய ப்ரோட்டான்ங்கிறது தெரியாது. அந்த நேரத்தில் கப்ளிங் கான்ஸ்டன்ட் யூஸ் ஆகும். கப்ளிங் கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அதோட வேல்யூ இது எந்த ப்ரோட்டான் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதை கண்டுபிடிக்கிறது அதோட டெஃபினேஷன் என்னென்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ லைன்ஸ். இப்போ டப்லெட்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரெண்டு டப்லெட்டுக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்துட்டு கப்ளிங் கான்ஸ்டன்ட். அது எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா, அதோட ஹையர் ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, டப்லெட்டுக்கு வந்து 2 வேல்யூ வரும் இல்லையா, ஸோ அந்த வேல்யூ எடுத்துகிட்டு 2ஐயும் மைனஸ் பண்ணிக்கிட்டு ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, இப்போ 400 மெகாஹெர்ட்ஸ்னா 400 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். அதோட யூனிட் வந்து ஹெட்ஸ். இது எந்த காலத்துலேயும் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எடுத்தாலும் கப்ளிங் கான்ஸ்டன்ட் தான். இப்போது 400 மெகாஹெர்ட்ஸில் வந்து கப்ளிங் கான்ஸ்டன்ட் 5 ஹெட்ஸ் வருதுன்னா அது 1000 மெகாஹெர்ட்ஸ் NMRலையுமே 5 தான் வரும். அது எப்பயுமே கான்ஸ்டன்ட். ஆனால் கெமிக்கல் ஷிஃப்ட் அப்படி கிடையாது. கெமிக்கல் ஷிஃப்ட் என்ன ஆகும்னா, அதோட ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஃபீல்டு டிபெண்ட். ஆனால்
கப்ளிங் கான்ஸ்டன்ட்ங்கிறது ஃபீல்டு இண்டிபெண்ட். ஓகே, நான் பார்க்க போகிறது வந்துட்டு சில மாலிகுல்ஸோட ஸ்ட்ரக்சர்லாம் அங்கே இருக்குது. ஸோ அதோட ஸ்பெக்ட்ரல் டேட்டாஸ்லாம் எழுதியிருக்கிறேன். அது சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் எப்படி வந்து மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ என்னென்ன மாதிரி இதெல்லாம் கேட்பாங்கன்னா கொஷின்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு ஸ்பெக்ட்ரா வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஸ்பெக்ட்ரா கொடுத்துட்டு ஸ்ட்ரக்சரை மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சில கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஆகும்னா இந்த ஐஆரோட வேல்யூஸ் கூட கொடுத்துருப்பாங்க எல்லாம் ஐடென்டிஃபிகேஷனுக்கு. அப்புறம் வந்து மாஸ் வேல்யூ கொடுத்துட்டு அதை ஃப்ராக்மெண்டேஷன் பேட்டர்ன்லாம் வச்சுட்டு அதையும் ஒரு க்ளூவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா, ரொம்ப பெருசாக இருக்குது. மேலே ஒரு தியரி கூட இருக்குது, சம்திங் மானே தேனே பொன்மானே அப்படின்னு ஏதோ இருக்குது. ஸோ அதை நீங்கள் படிச்சுங்க. ஓகே, ஸோ ஸ்பெக்ட்ராவோட வேல்யூஸ் மட்டும் படிக்கிறேன். டெல்டா 7.80 வந்து 2 ஹைட்ரஜன்ஸ், டப்லெட் கப்ளிங் கான்ஸ்டன்ட் J. ஓகே, 8 ஹெட்ஸ். அடுத்து வந்து 6.80 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது நமக்கு, டப்லெட். ஸோ கப்ளிங் கான்ஸ்டன்ட் வந்து 8 ஹெட்ஸ். அடுத்து வந்துட்டு 4.10 2 ப்ரோட்டான்ஸ். ஓகே, குவாட்ரேட், J வேல்யூ வந்துட்டு 7.2 ஹெட்ஸ். அடுத்து 2.4 3 ஹைட்ரஜன்ஸ். ஓகே, சிங்லெட். ஆக்சுவலி இது டெல்டா மாதிரி இருக்குது, சிங்லெட் தான் ஆக்சுவலி. ஓகே, சிங்லெட்டுக்கு ஹெட்ஸ்லாம் வராது இல்லையா, கப்ளிங் கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸோ 1.25 3 ஹைட்ரஜன்ஸ். ட்ரிப்லெட், J வேல்யூ வந்து 7.2 ஹெட்ஸ் இருக்கும். ஓகே, இதில் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போது ஒரே ஒரு டப்லெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு அரோமேட்டிக் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இங்கே டப்லெட் இருக்குன்னா இந்த ப்ரோட்டான் இது A இது Bன்னு வச்சுப்போம். இந்த ப்ரோட்டான் இது கூட கப்பல் ஆகும்போது 8 ஹெர்ட்ஸ் இருக்குன்னா அப்போ இந்த ப்ரோட்டான் இது கூட கப்பல் ஆகும்போது 8 ஹெர்ட்ஸில் தானே கப்பல் ஆகும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் ஒன்று ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இது வந்து நமக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆக போகுது, அதனால தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேல்யூஸை வச்சு இங்கே உள்ள ஸ்பெக்ட்ராஸை மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பாருங்கள். ஒன்று வந்துட்டு அன்ஃபோர் பொசிஷனில் 2 சப்ஸ்டியூஷன் இருக்குது. எல்லாமே அப்படி தான் இருக்குது இல்லையா. சரி, எல்லாமே அப்படி தான் இருக்குது, ஆனால் சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு எதுலேருந்து போகலான்னா ஆரோமேட்டிக்லேருந்தே வருவோம். ஓகே, ஸோ ஆரோமேட்டிக்கில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 7.80 2 ப்ரோட்டான்ஸ் டப்லெட் கப்ளிங் கான்ஸ்டன்ட் 8 ஹெர்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா பக்கமும் போங்க. இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா 1,4 டை சப்ஸ்டியூட்டட் பேட்டர்னில் இருக்குது. ஓகே, சம்திங் ஆர்னு வச்சுக்கோ. ஓகே, இது ரெண்டுக்குமே வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, சிமெட்ரி ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இது ஒரு க்ரைட்டேரியா NMRல இது வந்து பாண்டிங் நேச்சரில் ஒரு சிமெட்ரி மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஒரு குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குரூப்புக்கு இது ரெண்டும் ஆர்த்தோ, ரைட். அப்போ இந்த குரூப்புக்கு இது ரெண்டும் ஆர்த்தோ. ஸோ இது ரெண்டும் சிமிலராக ஒரு பொசிஷனில் வரும், இது ரெண்டும் ஒரு பொசிஷனில் வரும். அப்போ NMR எடுக்கும்போது எத்தனை ப்ரோட்டான் கிடைக்கும் அரோமேட்டிக்கு, இது ஒரு ப்ரோட்டானாகவும் இது ஒரு பீக்காக 2 பீக் கிடைக்கும். சரியா. ஸோ 2 பீக் கிடைக்கிறதுனால இங்கே வந்துட்டு சிமெட்ரி இருக்கிறனால தான் 2 ஹைட்ரஜன்ஸ் அங்கேன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஒரு ப்ரோட்டானை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அடுத்தது போங்க, 6.80 2 ப்ரோட்டான்ஸ் இருக்குது, டப்லெட், J வந்து 8 ஹெர்ட்ஸ். ஓகே, இப்போ அரோமேட்டிக்கில் வந்துட்டு நமக்கு 2 செட் ஆஃப் பிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, போவோம் இப்போ ஸ்லோ ஒன்று போயிடுவோம். ஓகே, 7.80 2 ஹைட்ரஜன்ஸ் எந்த கண்டிஷனில் இருக்கும்னு பார்க்கணும். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே நம்மக்கிட்ட ஒரு ஆக்சிஜன் இருக்குது, ஆனால் இங்கே கார்பனைல் இருக்குது. ரெண்டுக்குமே எலக்ட்ரோ நெகட்டிவ் டிஃப்ரென்ஸ் வந்து அதிகம். இதுக்கு டிஃப்ரென்ஸ். ஓகே, ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், ஆனால் கார்பனைலுக்கு கம்மி. ஓகே, ஸோ இது என்ன பண்ணும், இதோட எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன பண்ணோம்னா தன்னை நோக்கி இழுக்க ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரோட்டான் என்ன ஆகும், நமக்கு டீஷீல்டட் ரீஜனில் போகும். ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் இது எதுன்னு நமக்கு தெரியாது, ஐடென்டிஃபை தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நான் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணும், நமக்கு டவுன் ஃபீல்டுக்கு போகும். ஒரு கான்செப்டை ஞாபகம் வச்சுங்க. 7.80 இது ஒன்று நம்ம ஐடென்டிஃபை பண்ணிப்போம். ஓகே, அடுத்து போங்க, 6.80 2 ப்ரோட்டான் டப்லெட், J வந்து 8 ஹெர்ட்ஸ் தான். ஓகே, ஸோ ஒன்று முடிஞ்சு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று இருக்குது, இது மட்டும் தானே. ஸோ கார்பன் அட்டாச்ட் வந்து 6.80 இருக்கிறதா வச்சுப்போம். ஸோ இது ரெண்டையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அதாவது அரோமேட்டிக் ப்ரோட்டான்ஸ் ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்தது போங்க, அலிஃபாட்டிக்கு 4.10 குவாட்ரேட். ஓகே, 7.2 ஹெர்ட்ஸ். ஓகே, இந்த இடத்துல கப்ளிங் கான்ஸ்டன்ட் விட்டுருங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. 4.10 ஒரு பீக் இருக்கணும்னா அது எந்த குரூப் அட்டாச் ஆகிருந்தால் இருக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. ஆக்சிஜன் அட்டாச் ஆகிருக்கு. சரி, ஆக்சிஜன் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் தான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கேன்,
3 to 4.5 ரீஜனில் வரும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து ஆக்சிஜன் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் இந்த எத்தில் குரூப் அண்ட் இங்கேலாம் எதுவுமே இல்லை. ஓகே, இங்கே வந்து சிம்பிள் எத்தில் தான் இருக்குது, இங்கே மீத்தாக்சி. ஓகே, ஸோ இங்கேயே வந்து கார்பன் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய ஒரு ப்ரொப்பேன் குரூப் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு கார்பன் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய எத்தில். ஸோ இந்த ஒரு பாசிபிலிட்டியில் மட்டும் வந்து 4.10ல் 2 ப்ரோட்டான் குவார்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்தது போங்க. 2.4ல் 3 ப்ரோட்டான். ஓகே, சிங்கிளட். இது எந்த குரூப் தெரியுமா கிடைக்க வாய்ப்பு இருக்குது? இந்த கார்பனல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு இல்லையா, அதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி தான் ரொம்ப கம்மி. ஸோ அது என்ன ஆகும்னா 2 to 2.5 எக்ஸாக்டாக கிடைக்கக்கூடியது. ஸோ இது மட்டும்தான் 2.4. ஓகே, 3 ஹைட்ரஜன் சிங்கிள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் இங்கேயும் கூட இங்கே இருக்கான்னு பார்க்குறோம்னா இங்கே வந்துட்டு இது மீத்தாக்சி. ஸோ மீத்தாக்சி ப்ரோட்டான் நமக்கு நல்லா தெரியும், அதுவும் அரோமேட்டிக் ரிங் அட்டாச் இருக்கக்கூடாது. எக்ஸாக்டாக எங்கே வரும்னா 3.7லேருந்து 3.9 ஒரு நல்ல ஞாபகம் வச்சுங்க. பின்னாடி கூட சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. எக்ஸாக்டாக அரோமேட்டிக் ரிங் அட்டாச் இருக்கிறது இந்த பொசிஷனில் வரும். ஒருவேளை இது அலிஃபாட்டிக்காக இருந்துச்சுன்னா, ஒரு எஸ்டர் மாதிரி இருக்குன்னா இது எங்கே வரும்னா 3.3 இல்லை 3.56 அந்த மாதிரி ரீஜனில் வரும். ஸோ ஓகே, இந்த குரூப்பு. ஆனால் அரோமேட்டிக் ரிங் அட்டாச் ஆச்சுன்னா எக்ஸாக்டாக இது தான் வரும். ஓகே, இங்கே வந்து நமக்கு ஒரு OH வேறு கொடுத்துருக்குறாங்க. OHல இருந்த வாய்ப்பே கிடையாது நம்மளோட குரூப்பில். இங்கே OH எங்கேயுமே அவங்க மென்ஷன் பண்ணல. இது OHனால் ப்ராடாக வரும், இதோட ரீஜன் வந்துட்டு D2 எக்ஸ்சேஞ்சபிளாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் படி நமக்கு வந்துட்டு மேட்ச் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இங்கே ட்ரிப்ளெட் வரும். இங்கே என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக, இங்கே 2 ப்ரோட்டான் இருக்குது, இங்கே 3 ப்ரோட்டான் இருக்குது, பென்டெட் மாதிரி வரும் இல்லையா? பென்டெட்டா சிக்ஸ்டெட்டா? இங்கே 3, இங்கே 2, ஸோ 5 ப்ரோட்டான்ஸ், 5 + 1 6. ஸோ செக்ஸ்டெட் மல்டிப்ளெட் மாதிரி வரும். ஸோ அந்த பேட்டர்ன் இங்கே எங்கேயுமே இல்லை. ஓகே, ஸோ அதனால் இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் எத்தில் குரூப் இருக்குது, இங்கே ஒரு மீத்தாக்சி வேறு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எஸ்டர் குரூப். ஸோ இதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை இங்கே கொடுத்துருக்க இந்த இது படி. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதையும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த இது ரெண்டுக்கு மட்டும்தான் இப்போ பிரச்சனை இருக்குது. ஓகே, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆக்சிஜன் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய ப்ரோட்டான் மட்டும்தான் 4 ரீஜனுக்கு நான் போகணும்னு சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ இதையும் ஒமிட் பண்ணிடலாம், இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் ஏக்கு போங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். ரைட், 2.4ல் 3 ஹைட்ரஜன்ஸ் சிங்லெட் இந்த குரூப்பை நான் சொல்லிட்டேன். ஓகே, ஆனால் இந்த குரூப்பாக இருந்தால் அது எங்கே வரும்? இந்த மெத்தில் 3.9ல் வரும் இல்லையா? ஸோ அதனால் இது கிடையாது, இதுதான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக 3 ப்ரோட்டான்ஸ் ட்ரிப்ளெட் இது கிடச்சிருச்சு நமக்கு. இந்த CH3 வந்து CH2 கூட மட்டும்தானே கப்புள் ஆகும். ஸோ ட்ரிப்ளெட் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த CH3 CH2 கூட கப்புள் ஆகும்போது 7.2 ஹெட்ஸ்னால் இந்த CH2 CH3 கூட கப்புள் ஆகும்போது 7.2 ஹெட்ஸ் தானே இருக்கும். அதுதானே இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் பேஸ்ட் ஆன் திஸ் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சர் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்டான ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, அதோட ஸ்பெக்ட்ரல் வேல்யூஸ் புரோட்டான் அண்ட் கார்பன் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டையும் வச்சு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, C15H14O இதுதான் வந்து மாலிகுலர் ஃபார்முலா. புரோட்டான் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2.4ல் சிங்கிளட். இங்கே எத்தனை ப்ரோட்டான்ஸ்னு அவங்க மென்ஷன் பண்ணலை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து 7.2ல் டபுளட் 8 ஹெட்ஸ். ஓகே, 7.7ல் டபுளட் 8 ஹெட்ஸ். ஓகே, அடுத்து கார்பன் வந்துட்டு ஒன்று வந்துட்டு 21, 129, 130, 136, 140, 190 இதுதான் வந்து கார்பனோட வேல்யூஸ். இது ரெண்டையுமே வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் பண்ண போகிறோம்னு பார்த்தாங்க. எல்லாமே டைமராக தான் இருக்குது. இதுவும் ஒரு டைமர் மாலிகுல் மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் கூட இங்கே வந்துட்டு கார்பன் இருக்குது, இங்கே மெத்தில் தான் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரக்சர் இருக்க வாய்ப்பே கிடையாது. என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது வந்துட்டு ஒன்லி 3 செட்ஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஓகே, 3 செட்ஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ்னால் இப்போ இந்த ஸ்ட்ரக்சரே எடுத்துப்போமே, இது ஒரு சிமெட்ரி தானே. இங்கே ஒரு மிரர் வச்சோம்னா இது ரெண்டுமே வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ரோட்டான் 2 3 4 5. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்துட்டு 5 செட்ஸ் ஆஃப் பீக் வேணும். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ப்ரோட்டான் இங்கே வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதில் எப்படி நான் சொல்கிறேன்னா இதுக்கு வந்து ஒரு ட்ரிப்ளெட் கிடைக்கும். ரைட், இங்கே ஒரு ப்ரோட்டான் இங்கே ஒரு ப்ரோட்டான் இருக்குது. 2 + 1 3 ட்ரிப்ளெட் கிடைக்கும். இங்கே ஒரு டபுளட், இங்கே ஒரு டபுளட், இங்கே ஒரு சிங்கிளட், இதுக்கு ஒரு சிங்கிளட். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி 1 2 3 4 5 செட்ஸ் ஆஃப் ப்ரோட்டான். ஸோ அது பேஸ்ட் ஆன் திஸ் ப்ரோட்டான் இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ பிக்கு போங்க. பிக்கு போகும்போது நமக்கு இந்த டைமரை பார்த்தோம்னா இது ரெண்டும் ஒரு ரீஜனில் வரும். ஓகே, பென்சைலிக் ப்ரோட்டான்ஸ் வந்துட்டு எந்த ரீஜனில் வரும்னா டிபெண்ட்ஸ் ஆன் குரூப். இங்கே வந்துட்டு ஒரு ஆக்சிஜனாக இருந்துச்சுன்னா ரொம்ப டவுன்ஃபீல்டு போகும். இங்கே கார்பனில் இருக்கனால மேபி நமக்கு 4 to 5 ரீஜனில் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே,
இந்த புரோட்டான்ஸ் இருக்குல்ல இது வந்து ஆர்த்தோ ரைட், இது மெட்டா, இது பேரா. ஸோ எல்லாமே தனித்தனியாக வரும் இல்லையா, ஒரு மோனோ சப்ஸ்டிட்யூட்டட் பென்சனை அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது ஆர்த்தோ மெட்டா பேரா ஆட்டோமேட்டிக்காக வந்து 1 2 3 4 4 செட்ஸ் ஆஃப் பீக் இருக்கணும். நமக்கு புரோட்டான் NMR நமக்கு எத்தனை இருக்குது 1 2 3 தான் இருக்குது. ஸோ இதையும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இங்கே வாங்க, இங்கே வந்துட்டிங்கன்னா நம்மக்கிட்ட அதே இங்கெல்லாம் டைமராக இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு 1 2 3 4, ஏன்னா இங்கே வந்துட்டு இங்கே ஒரு கார்பனல் குரூப் இருக்குது, இங்கே கார்பனல் குரூப்பே இல்லை. ஸோ இதையும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். இங்கே வாங்க, இங்கே வந்துட்டிங்கன்னு சொன்னால் நமக்கு எத்தனை செட்ஸ் ஆஃப் புரோட்டான் இருக்குது 1,4 டை சப்ஸ்டிட்யூட் இருக்குது இல்லையா. ஸோ 1 2 3 3 செட்ஸ் ஆஃப் புரோட்டான் இருக்குது. ஓகே, இது மட்டும்தான் நமக்கு ஏதோ ஒரு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது புரோட்டான் வச்சு. ஓகே, அடுத்து போங்க, கார்பனுக்கு போங்க. கார்பனில் ஒரு க்ளூ இருக்குது 190 கிட்ட ஒரு கார்பன் வேல்யூ இருக்குதுன்னு சொன்னால் அது மேக்ஸிமம் கார்பனில் தான் இருக்கும். அதுவும் இந்த கீட்டோன் ஆல்டிஹைடு அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பாக தான் இருக்கும். கீட்டோன் தான் ரொம்ப டவுன்ஃபீல்டு போகும். ஸோ நம்மக்கிட்ட எங்கே எந்த ஆல்டிஹைடுமே கிடையாது, கீட்டோன் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் 21ல் ஒரு கார்பன் பீக் இருக்குது. இந்த மாதிரி அரோமேட்டிக் ரிங் அட்டாச்டு மெத்தில் புரோட்டான்ஸ் இருக்குது இல்லையா, அதுதான் வந்துட்டு எங்கே வரும்னா சம்திங் அந்த மாதிரி 20 25 அந்த மாதிரி ரீஜனில் வரக்கூடியது. ஸோ இதை இது மாதிரி ரெண்டையும் வந்து மேட்ச் பண்ணி நம்ம ஸ்ட்ரக்சரை கன்ஃபார்ம் பண்ணலாம். ஒரே ஒரு சின்ன க்ளூ, அது வந்து எல்லா இடத்துலையும் எக்ஸிஸ்ட் ஆகாது, ஒரு இடத்துல மட்டும் சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் அதை ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஓகே, இப்போ புரோட்டான் வந்துட்டு ஸ்கேல் எவ்வளோ இருக்குது 0 to 10 ஞாபகம் வச்சுங்க. கார்பனுக்கு எப்படி இருக்கும் 0 to 200. இதோட 20 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும் 200 வரும் இல்லையா. ஸோ அது மாதிரி இப்போ ஒரு மெத்தில் வந்துட்டு 0.8லையோ இல்லை 1லையோ இருக்குன்னா அதை என்ட்டு வந்து 20 போட்டோம்னா 20ல் வரதான் வந்து ஒரு கார்பன் வேல்யூ. அந்த மாதிரி எல்லா நேரத்துலையும் அது ஓகே ஒர்க் ஆகாது, சில இடங்களில் ஒர்க் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, அந்த இடத்துல அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை மட்டும் சொல்லிக்கிறேன். என்னென்னா இப்போது ஃபஸ்ட்டு இந்த NMR இன்ஸ்ட்ருமெண்ட்டை டிசைன் பண்ணவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா எத்தனால வச்சு செக் பண்ணாங்க இல்லையா, CH2OH. இதில் வந்துட்டு எத்தனை செட்ஸ் ஆஃப் புரோட்டான் இருக்குது நமக்கு 1 2 3 செட்ஸ் ஆஃப் புரோட்டான் இருக்குது. ஓகே, இதில் வந்துட்டு இதோட மல்டிப்ளிசிட்டி அண்ட் அதோட கெமிக்கல் ஷிஃப்ட்டை பார்க்கும்போது ஒருவேளை இந்த எத்தனால் பியூராக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த OH வந்து எது கூடயுமே இன்ட்ராக்ட் ஆகாமல் ரொம்ப பியூராக இருக்குதுன்னு சொன்னால் இந்த புரோட்டானில் இந்த OH வந்து இந்த CH2 கூட கப்பல் ஆகும். இது ஒருவேளை இம்பியூராக இருந்துச்சுன்னா இது கப்பல் ஆகாது ரைட். அப்படி வந்து இது இம்பியூருங்கிறப்ப பிரச்சனையே கிடையாது, ஏன்னா இது வந்து ஒரே ஒரு பிராட் சிக்னல் மட்டும் தான் கொடுக்கும். இது கூட கப்பல் ஆகாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த CH2 நமக்கு வந்து என்ன வரும் குவார்டர்ட் வரும், இதுக்கு ட்ரிப்ளெட் வரும் ரைட். ஆனால் ஒருவேளை பியூராக இருந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, CH2OH. OH வந்து நமக்கு பியூராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த OH என்ன பண்ணும், இந்த CH2 கூட கப்பல் ஆகி N+1 ரூல் படி நமக்கு என்ன வரைக்கும் ட்ரிப்ளெட் கிடைக்கும் ரைட். CH3 வந்து CH2 கூட மட்டும்தான் கப்பல் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதுக்கும் ஒரு ட்ரிப்ளெட் கிடைக்கும். ஆனால் அந்த CH2 பாருங்கள், இந்த பக்கம் கார்பன் ரிங் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸோடு இருக்குது, இங்கே பக்கம் ஆக்சிஜன் ரிங் அட்டாச் ஆகக்கூடிய ப்ரோட்டான்ஸோடு இருக்குது. ஓகே, ஸோ அதனால் உங்களோட ஃபார்முலா வந்துட்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். எப்படின்னா 2NiA+1 into 2NiB+1. ஓகே, இப்படி ஞாபகம் வச்சுங்க. இதை வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 into எத்தனை ப்ரோட்டான் இருக்குது 3, I வேல்யூ ½ +1. இந்த பக்கம் வாங்க, 2 into எத்தனை ப்ரோட்டான் இருக்குது 1 ½ +1. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன வரும், ஒரு சைடு 4 into 2 8 வரும். ஸோ இந்த CH2க்கு என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு மல்டிப்ளெட் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா ஃபஸ்ட்டு இந்த புரோட்டான் வந்துட்டு இந்த புரோட்டான் கூட கப்பல் ஆகும், இந்த CH2 ஒரு குவார்டர்ட் கிடைக்கும். அகெயின் இது கூட கப்பல் ஆகுது இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக அந்த குவார்டர்ட் இப்படி உடைய ஆரம்பிக்கும். ஆக்டெட் இல்லைனா மல்டிப்ளெட். ஓகே, அந்த மாதிரி கிடைக்கும். முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம். என்ன மாதிரிலாம் மேக்ஸிமம் இந்த PGTRBலையோ இல்லை ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ்லையுமே மேக்ஸிமம் இதுலேருந்து கேட்குறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா, இது கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகே, இது இந்த பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு இதோட பேர் வந்து 18 அன்னூலின். எதுக்காக அன்னூலின் அப்போ 18 சொல்கிறோம்னா இதில் 18 கார்பன்ஸ் இருக்குது. ஓகே, 18 கார்பன்ஸ் இருக்கனால அது 18 அன்னூலின்னு சொல்லிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும்னா ஒரு ஃபார்முலா ஒபே பண்ணுவோம் இல்லையா, அந்த 4+2 பை எலக்ட்ரான்ஸை வந்து இந்த ஹக்கிள்ஸ் ரூல் படி ஒபே பண்ணுறது வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஓகே, ஸோ அதுபடி இதை வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னா
நம்மக்கிட்ட 2 செட் ஆஃப் புரோட்டான் இருக்குது இதில் இல்லை. ஓகே, இது ஒரு கம்ப்ளீட் சிமெட்ரிக்கல் மாலிகுல் தானே. ஸோ வெளியில் இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் எல்லாம் வந்துட்டு பெரிஃபெரின்னு சொல்லக்கூடிய புரோட்டான்ஸ். பெரிஃபெரின்னா வெளியில். ஓகே, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ்லாம் வந்து இன்னர் ப்ரோட்டான்ஸ். ஓகே, ஸோ இந்த பெரிஃபெரி ப்ரோட்டான்ஸ்லாம் எந்த இடத்துக்கு போக போகுது, இந்த இன்னர் ப்ரோட்டான்ஸ் எல்லாம் எந்த இடத்துக்கு போக போகுது, என்ன மாதிரில அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அந்த நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா, இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு மாலிகுல் இருக்குது. அந்த மாலிகுல் வந்து எனர்ஜியை வாங்கிக்கிட்டு எக்ஸைட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு மறுபடியும் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து தான் பீக் கொடுக்குது. ஸோ அந்த எனர்ஜி ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு கம்ப்ளீட் மாலிகுலுக்கு போய்கிட்டே இருக்கும் இல்லையா. அதுபடி இங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிஃபெரி, அந்த அவுட்டர் ப்ரோட்டான்ஸ் இருக்கு இல்லையா, எனர்ஜி கொடுக்கும்போது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும்போது என்ன பண்ணும், வெளியிலேயே இருக்கிறனால என்ன பண்ணணும்னா ஈஸியாக அந்த ப்ரோட்டான்ஸை வந்து ஈஸியாக வந்து அந்த அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டை வாங்கிக்க ஆரம்பிக்கும். ஈஸியாக வாங்கிக்கிறனால என்ன ஆகும்னா இது எல்லாமே வந்துட்டு டீஷீல்டட் ரீஜியனுக்கு போகும். நியர்லி 8.2 ஹெட்ஸ் 8.2 அந்த ppm ரீஜியனுக்கு வந்துட்டு அந்த 12 அரோமேட்டிக் பெரிஃபெரி ப்ரோட்டான்ஸ் எல்லாம் வந்துட்டு டவுன் ஃபீல்டுக்கு போயிடுது. ஆனால் வாட் அபவுட் த இன்சைட் ப்ரோட்டான்ஸ், உள்ளுக்குள்ளே இருக்க ப்ரோட்டான்ஸ்லாம் என்ன ஆகும், இது ஒரு ஷீல்டு மாதிரி என்ன ஆகும்னா அது வெளியில் உள்ள ப்ரோட்டான்ஸ் வந்துட்டு அதை மறைச்சிருது இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே இருக்க ப்ரோட்டானால் வந்துட்டு அதோட அந்த வெளில அனுப்பக்கூடிய அந்த அது பேர் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து அதனால் ஃபீல் பண்ண முடியாது. அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டையோ அதெல்லாம் எதுவுமே ஃபீல் பண்ண முடியாதனால ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணுது, அப்ஃபீல்ட் ரீஜன் போகுது. எங்கே போகுது, நெகட்டிவ் ரீஜனில் கூட போகுது. அதனால் NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி சில எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்த்துருக்கோம், ஆனால் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. என்ன சொல்கிறது, சில நேரங்களில் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ரீஜியனோட அந்த இது கெமிக்கல் ஷிஃப்ட் வராது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட ஒரு பெரிய கான்செப்டே இருக்குது, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கெமிக்கல் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு. அதில் என்ன சொல்கிறது, வாண்டர் வால்ஸ் டீஷீல்டிங், ஹைட்ரஜன் பாண்டிங், அப்புறம் வந்து அன்ஐசோட்ரோபிக் எஃபெக்ட்டு, அது ரிங் கரண்ட்லாம் சொல்லுவோம்ல, டயமேக்ட் ரிங் கரண்ட்டு, அதெல்லாம் வந்து எல்லாம் இன்க்ளூட் ஆகி என்ன பண்ணணும்னா நம்ம ரெகுலராக கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் என்ன ஆகும்னா கொஞ்சம் டவுன் ஃபீல்டு போகும், சில நேரங்கள் அப் ஃபீல்டு போகும். அந்த மாதிரி சில ரீசன்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு இந்த புக்ஸ்லலாம் படிச்சுக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட அந்த மாதிரி கான்செப்ட் படி பார்த்தோம்னா என்ன சொல்லலாம், இப்போ வந்து அரோமேட்டிக் ப்ரோட்டான்ஸ் வந்துட்டு எல்லாமே திங்க் லைக் திஸ். என்ன சொல்கிறது, அரோமேட்டிக்ங்கிறது என்னது, ஒரு திங்க் எல்லாம் sp2 கார்பன் தானே. sp2னா என்ன, அல்கீன்லாம் எங்கே வரணும், நமக்கு 4 to 5 ரீஜனில் வரணும். ஆனால் நமக்கு அரோமேட்டிக் ப்ரோட்டான்ஸ் எங்கே வருது, 6 to 9 ரீஜனில் வருது. என்ன ரீசன், அங்கே வந்துட்டு அந்த அன்ஐசோட்ரோபிக் எஃபெக்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகிறனால தான் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா நம்ம டவுன் ஃபீல்டு போகிறது. அப்புறம் வந்து ஒரு சைக்ளோஹெக்சேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்துட்டு ஆக்சியல் ப்ரோட்டான்ஸ் ஒரு ரீஜனுக்கு போகும், ஈக்குவட்டோரியல் ப்ரோட்டான் ஒரு ரீஜனுக்கு போகும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அங்கேயும் வந்துட்டு இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. எங்கேயெல்லாம் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குதோ அந்த ப்ரோட்டான்ஸ், இந்த இப்போ ஒரு NH இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு இன்ட்ரா மாலிகுலரோ ஏதோ ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் இன்வால்வ் ஆச்சுன்னா இந்த NH என்ன ஆகும், ரொம்ப வந்துட்டு இந்த மாதிரி செட்டில். ஸோ எங்கேயோ வந்துட்டு ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆக்சிஜன் வந்து OH இருக்குங்க, வந்து NH இருக்குன்னா ஏதோ ஒரு ரீசனில் நமக்கு வந்துட்டு ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி கேசஸில் வந்து ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரோட்டான் என்ன ஆகும், ரொம்ப நார்மல் ரீஜனோட ரொம்ப டவுன் ஃபீல்டு போகும். அந்த ஈனாலிக் அந்த ப்ரோட்டான்ஸ்லாம் பார்க்கும்போது 14 to 15 ரீஜன் கூட கொடுத்துருப்பாங்க புக்ஸில். ஸோ அந்த மாதிரி கேசஸில் அந்த ஹைட்ரஜன் பாண்டிங்னால என்ன ஆகும்னா ரொம்ப டவுன் ஃபீல்டு போக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் சில கான்செப்ட்டு. ஸோ இதுக்கு நான் படிக்கிறதுக்கு நல்ல புக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்பெக்ட்ராமெட்ரிக் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் சில்வர்ஸ்டீன் புக்கு, அப்புறம் வந்து ஆர்கானிக் ஸ்பெக்ட்ராஸ்கோபி பை வில்லியம் கெம்ப் கொஞ்சம் சிம்பிளாக நல்லாயிருக்கும். இது நல்லா படித்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை அது ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய 2 புக்ஸுமே ரொம்ப நல்ல புக்ஸ் தான். ஸோ இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஹே கைஸ், வீடியோ எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளால் வெயிட்டு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில், அதனால தான் அவர் எடுத்துகிட்டு வந்த பெங்களூர்லேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. பிஸியான ஆள். ஓகே, இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க எல்லாத்தையும் பிடிச்சி இனிமேல் தூக்கி போடுவோம். வீடியோவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன், ஏன்னா எனக்கும் டைம் இருக்கணும் இல்லையா. நல்லா படிங்க, நல்ல புக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.